முடியல. அதுக்குள்ள திரைப்படத்துல கொஞ்சம் வேலையா இருக்கிறாரு. அதன் பிறகு இந்த புத்தக வெளியீட்டு விழான்னு தொடர்ச்சியாக இந்த வேலைகளில் ஈடுபட்டு இருக்கும் போது விஜய் அவர்களே போராட்ட குழுவினுடைய தொடர்பு கொண்டு இனிமே நீங்க என்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்க வேணா, கண்டிப்பா நான் உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு நேரத்தை கொடுக்குறாங்க. அதாவது 19, 20 ஆகிய தேதிகளில் நான் உங்களை கண்டிப்பா சந்திப்பேன்னு சொல்லி அவங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துட்டு காஞ்சிபுரம் மாவட்ட எஸ்பி கிட்ட இவங்க மனு கொடுக்குறாங்க. 19 அல்லது 20 நான் போராட்ட குழுவை சந்திக்க போறேன், அதுக்கான போலீஸ் பாதுகாப்பு வேணும்னு சொல்லிட்டு இவங்கள்ட்ட அனுமதியும் கேட்கறாங்க. இதன் அடிப்படையில் கட்சியினுடைய பொருளாளர் வெங்கட்ராமன் அங்க எஸ்பி ஆபீஸ் போறாரு, கலெக்டர் ஆபீஸ் போறாரு, டிஜிபி ஆபீஸ் போறாரு. இந்த 3 ஆபீஸ்கிட்டையும் போயிட்டு இவங்க அனுமதி கேட்கறாங்க. இந்த அனுமதிக்கான இழுபறிகள் இங்க என்ன நிலவுது அப்படின்னா, முதல்ல வீனஸ் திருமண மண்டபத்தில் மக்களை விஜய் சந்திக்க போறாரு. அதுக்கு காரணம் சந்திக்கக்கூடிய அந்த 1 மணி நேரமாக இருந்தாலும் சரி, அந்த ஒட்டுமொத்தமாக அந்த பிரச்சனை குறித்து நான் பேசணும். இந்த சந்திப்பு முழுமையாக நிறைவடையணும் அப்படின்னா வெளியாட்கள் உள்ள வரக்கூடாது, கூட்டம் சேரக்கூடாது, இந்த சலசலப்புகள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வீனஸ் திருமண மண்டபத்தை ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்றாங்க. அதன் பிறகு மக்கள் நான் அரங்கத்துல நான் உங்களை பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு ஒரு நல்லா இருக்காது. நாங்க ஏற்கனவே அம்பேத்கர் திடல்ல நாங்க பல போராட்டங்கள் பண்ணியிருக்கிறோம். பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் எங்களுக்கு அங்கதான் ஆதரவு கொடுத்திருக்கிறாங்க. அங்க இருந்தா இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் மீண்டும் இந்த முடிவை மாத்துறாங்க. திரும்பவும் இதுக்கான அனுமதியை அம்பேத்கர் திடல்ல கேட்கப்படுது. அதன் பிறகு பொதுமக்கள் எங்களை நீங்க ஊர் எல்லையில் இருக்க அம்பேத்கர் திடல்ல நீங்க பார்க்கறதோட எங்களை நேரடியா வீட்டுக்கு அதாவது தெருக்குள்ளே எங்களுடைய ஊருக்குள்ளே எங்களை பார்த்தா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னும் போது திரும்ப அதுக்கான முடிவுகள் மாற்றப்படுது. திரும்பவும் அதுக்கான அனுமதிகள் கேட்கப்படுது. இறுதி கட்டத்தில் இத்தனை அனுமதிகள் கேட்கப்படும் பொழுது இந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் இதுக்கான அனுமதிகளை மறுக்கிறாங்க. முதல்ல நீங்க எங்க அனுமதி கேட்டீங்களோ அங்கே தான் கொடுக்க முடியும். ஏன்னா இங்க இருக்கிற அந்த பிளான் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கே இருக்கும்பொழுது இந்த பாதுகாப்புக்கு குறைவு ஏற்படும், அதனால பல விளைவுகள் ஏற்படும். முதல்ல எங்க இடத்துல அனுமதி கேட்கப்பட்டதோ அங்கே கொடுக்கப்படும் சொல்லப்படுது. அதன் அடிப்படையில் இன்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு போராட்ட குழுவினர் வீனஸ் திருமண மஹால்ல சந்திக்க போறாரு. இன்றைக்கு காலையிலிருந்தே பல்வேறு ஏற்பாடுகள் தயார் நிலையில் இருக்குது. பொதுமக்கள் அவங்க எந்தெந்த கிராமத்தில் இருக்காங்களோ அந்தந்த கிராமத்திலிருந்து வாகனத்து மூலியமா இங்க கொண்டு வர போறாங்க. இவங்க வருவதற்கு முன்னதாகவே பல ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு, தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்காங்க. இவங்களுக்கு எந்த ஒரு இடையூறும் ஏற்படாமல் இருக்கிறது, அவங்களுக்கான தேவைகள் இங்கே பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது. இங்க எதுவும் அசம்பாவிதங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு ஃபயர் சர்வீஸ் போன்ற வாகனங்களும் தயார் நிலையில் இருக்குது. இந்த சூழல்ல 10 மணிக்கு மேலாக தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் வரப்போறாரு. அவருடைய இங்க மண்டபத்துக்கு 12 மணி வரைக்கும் இங்க இருக்க போறாரு. மக்களுடைய சந்திப்பு சரியாக 45 நிமிடம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த